ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். 2030களில் ஏஐ எல்லாம் மனுஷனை விட புத்திசாலி ஆயிடும் அப்படின்னு டெக் கம்பெனிகளோட சிஇஓக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்ற இந்த கான்செப்ட் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஏஐ உலகத்தை காட்டுது. ஆனா நிஜத்துல பார்த்தா இப்போ இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு ஏஐ மாடல்கள் கூட சில சமயம் சின்ன புதிர்களை கூட தீர்க்க முடியாம திணறுது. அப்போ இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐங்கிறது நிஜத்துல வந்துருமா, இல்ல வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமால வர ஒரு கனவா அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஏஐ அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏஐ அப்படின்னா ஒரு மெஷினுக்கு மனிதனை போல சிந்திக்கிற, கத்துக்கிற, பிரச்சனைகளை தீர்க்கிற, முடிவெடுக்கிற திறனை கொடுக்கிறது. இப்போ நாம பாக்குற ஏஐ மாடல்கள் ChatGPT, ஜெமினி மாதிரி எல்லாம் ஆர்டிபிஷியல் நானோ இன்டெலிஜென்ஸ் ஏஎன்ஐ வகையை சார்ந்தது. அதாவது குறிப்பிட்ட ஒரு வேலையை மொழிபெயர்ப்பு, படம் உருவாக்குறது, கேள்விக்கு பதில் சொல்றது, இந்த மாதிரியான வேலைகளை சிறப்பா செய்யும். ஒரு செஸ் விளையாடுற ஏஐ மனிதனை தோற்கடிக்கும். ஆனா அதே ஏஐக்கு கவிதை எழுதவோ ஒரு கார் ஓட்டவோ தெரியாது. அது ஒரு விஷயத்துல மட்டும்தான் கெட்டிக்காரனா இருக்கும். அடுத்தது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் AGI. இதுதான் மனிதனுக்கு சமமான புத்திசாலித்தனம் கொண்ட ஏஐ. அதாவது மனுஷன் செய்யற எல்லா அறிவு சார்ந்த வேலைகளையும் கற்றுக்கொள்றது, சிக்கலை தீர்ப்பது, திட்டமிடுவது, புதிய விஷயங்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த AGI-ஆல மட்டும்தான் செய்ய முடியும். இது இன்னும் வரல. ஆனா இதற்கான ஆராய்ச்சி ரொம்ப வேகமா நடக்குது. இந்த AGI-யும் தாண்டி ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ASI அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது மனிதர்களை விட பல மடங்கு புத்திசாலி. ஒரு மனித மூளையோட மொத்த அறிவு, படைப்பாற்றல், பிரச்சனை தீர்க்கும் திறன், இது எல்லாத்தையும் விட பல பில்லியன் மடங்கு அதிக திறன் கொண்ட ஒரு ஏஐ தான் ASI. ஒருவேளை மனிதனுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க ஒரு வருஷம் ஆகுதுன்னா ஒரு ASIக்கு சில நொடிகள்லயே தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. அடுத்ததா 2030களில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சமீப காலமா சில பெரிய டெக் கம்பெனிகளோட சிஇஓக்கள், உதாரணம் OpenAI, கூகுள், இவங்களோட சிஇஓக்கள் எல்லாமே 2030களில் ஏஐ நம்ம வாழ்க்கையை முழுசா மாத்திடும், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரும்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. அவங்க கனவுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நோய் தீர்க்கும் ஏஐ, கேன்சர், அல்சைமர் மாதிரி குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு ஏஐ புது மருந்துகளை கண்டுபிடிக்கும். அப்புறம் ஏஐ பொருளாதாரத்தை பல மடங்கு வளர்க்கும். வேலைகளை எல்லாம் ஏஐயால ஆட்டோமேட்டிக் ஆகி மனிதர்களுக்கு நிறைய ஓய்வும் படைப்பு திறனுக்கான நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அறிவியல்ல, டெக்னாலஜில மனுஷங்க யோசிக்காத விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கும். அப்புறமா ஏஐ மூலமா மனிதர்களோட வாழ்நாள் அதிகமாகும், ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாதிரியான கனவுகள் இருக்கு. ஆனா இந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இப்போ நாம பயன்படுத்துற ஏஐ மாடல்கள், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், LLMs, உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயங்களை செய்யுது. கவிதை எழுதுறது, கோடிங் பண்றது, கட்டுரைகள் எழுதுறது, பல மொழிக்கு மாத்துறதுன்னு நிறைய விஷயங்கள். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதோட வரம்புகள் நமக்கு புரியும். ஏஐக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அதுக்கு கொடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது தான். அது வார்த்தைகளை எப்படி இணைச்சா ஒரு அர்த்தம் வரும்னு கத்துக்கிட்டு அதையே அது பயன்படுத்தும். அதுக்கு நிஜமான புரிதல் இல்ல. ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கும் பொது அறிவு, காமன் சென்ஸ் ஏஐக்கு இருக்காது. உதாரணமா ஒரு செங்கலை தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும்னு ஏஐ கிட்ட கேட்டா அதுக்கு ஏஐ சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லும். ஆனா மனுஷ மாதிரி அது கீழே விழும், இல்லனா ஒருத்தர் மேல விழுந்தா வலிக்கும் அப்படின்னு நிஜ உலக புரிதலோட சொல்லாது. அதுக்கு உணர்வுகள் கிடையாது. அது ஒரு மெஷின். இப்போ இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு ஏஐ மாடல்கள் கூட சில சமயம் சின்ன லாஜிக் புதிர்கள், கணக்குகள், இல்ல அப்படின்னா ஒரு படத்துல இருக்கிற சின்ன அப்நார்மல் விஷயத்த கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப திணறும். ஏன்னா அதுக்கு நிஜமான அறிவாற்றல் கிடையாது. வெறும் பேட்டர்ன் மேட்சிங் மட்டும் தான் அதுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சில சமயம் ஏஐ இல்லாத தகவல்களை தன்னோட கற்பனையில இருந்து உருவாக்கும். அதுக்கு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டுக்கதைய உண்மையா சொல்ற மாதிரி அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டால இல்லாத விஷயங்களை உருவாக்கி சொல்லும். அடுத்துதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐ உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், அதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ASIங்கிறது வெறும் கனவு இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அதை அடையிறதுக்கு பெரிய பெரிய சவால்கள் இருக்கு. முதல்ல பொது அறிவு பிரச்சனை, த காமன் சென்ஸ் ப்ராப்ளம். மனுஷங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உலகத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கும். ஒரு பொருள் கீழே விழுந்தா உடையும், நெருப்பு சூடா இருக்கும், பனி
குளிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பொது அறிவு. இத ஏஐக்கு கத்து கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கோடிக்கணக்கான டேட்டாவை கொடுத்தாலும் அதுல இருந்து இந்த அடிப்படை புரிதலை ஏஐ உருவாக்குறது இப்போதைக்கு சாத்தியம் இல்ல. ரெண்டாவது அலைன்மென்ட் ப்ராப்ளம். இது ரொம்ப முக்கியமான சவால். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ மனுஷங்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஏஎஸ்ஐ மனுஷங்களுக்கு ஆபத்து விளைவிக்க கூடாது. உதாரணமா நீங்க ஒரு ஏஎஸ்ஐ கிட்ட உலகத்துல நோய் பரவுறத தடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த ஏஎஸ்ஐ மனுஷங்க தான் நோய்களை பரப்புவாங்கன்னு முடிவெடுத்து எல்லாரையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இது ஒரு தீவிரமான உதாரணம். ஆனா ஏஐயோட நோக்கம் மனிதனோட நோக்கமும் ஒரே திசையில இருக்காங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய சவால். ஒரு ஏஎஸ்ஐ நம்ம யோசிக்கிறத விட பல மடங்கு வேகமா சிந்திக்கும் போது அதோட நோக்கத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுங்கிறது பெரிய கேள்வி. மூன்றாவது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி ஹியூமன் பிரெயின். மனித மூளைங்கிறது பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு விஷயம். பில்லியன் கணக்கான நியூரான்கள், ட்ரில்லியன் கணக்கான தொடர்புகள், உணர்வுகள், படைப்பாற்றல், ஆழ்மனம், நினைவு, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு முழுசா தெரியாது. அப்போ இதை ஏஐல எப்படி உருவாக்குறதுங்கிறது பெரிய கேள்வி. நான்காவது எனர்ஜி அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பவர். ஒரு ஏஎஸ்ஐ உருவாக்கவும் இயக்கவும் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிக கணக்கீட்டு சக்தியும் மின்சாரமும் தேவைப்படும். அதை எங்கிருந்து பெறுவதுங்கிறது ஒரு கேள்வி. ஐந்தாவது சிங்குலாரிட்டி. சில விஞ்ஞானிகள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஒரு ஏஎஸ்ஐ தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துல மனுஷங்களால அதோட வளர்ச்சியை புரிஞ்சிக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. ஒரு விதமான போகாத இடத்துக்கு பாதை போற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஃபைனலா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கனவா நிஜமா? இந்த கேள்விக்கு விஞ்ஞானிகள் மத்தியில பலவிதமான கருத்து இருக்கு. சிலரு அது சீக்கிரமே வரும், நிஜம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏஐயோட வளர்ச்சி கடந்த சில வருஷங்களா ரொம்ப வேகமா இருக்கு. இப்போ இருக்கிற எல்எல்எம்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேறி இருக்கு. இந்த வேகத்தை பார்த்தா ஏஎஸ்ஐ சீக்கிரமே வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனித மூளையை புரிஞ்சுக்கிற ஆராய்ச்சி ரொம்ப வேகமா நடக்குது. ஒரு நாள் மூளையோட செயல்பாடுகளை அப்படியே ஏஐல கொண்டு வர முடியும்னு அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய டெக் நிறுவனங்கள் ஏஐல கோடிக்கணக்கான டாலர்களை முதலீடு செய்யறாங்க. இந்த முதலீடுகள் ஏஐயோட வளர்ச்சியை இன்னும் வேகமாக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் இது வெறும் கனவு, இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஏஐ உண்மையிலேயே புரிஞ்சுக்கல, அதாவது ஒன்னையுமே புரிஞ்சிக்கல. வெறும் டேட்டாவை வச்சு பேட்டர்னை கண்டுபிடிச்சு பிரதிபலிக்குது, அவ்வளவுதான். நிஜமான அறிவு, உணர்வு, பொது அறிவு இதெல்லாம் ஏஐக்கு வர இன்னும் நிறைய காலம் ஆகணும்னு சொல்றாங்க. அடுத்துதான் மனிதர்களுக்கு இருக்கும் உலக அறிவு ஒரு நொடியில கம்ப்யூட்டர்ல ஏத்திக்க முடியாது. ஒவ்வொரு அனுபவத்துல இருந்தும் சூழல்ல இருந்தும் கத்துக்கிற மனிதனோட மூளை மாதிரி ஏஐ இல்ல. சில டெக் சிஇஓக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் மார்க்கெட்டிங் தந்திரம் இல்ல அப்படின்னா அவங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனித மூளை மிக குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிக வேலை செய்யுது. ஆனா இப்போ இருக்கிற ஏஐ மாடல்கள் பெரிய டேட்டா சென்டர்கள்ல நிறைய மின்சாரத்தை செலவு பண்ணி தான் வேலை செய்யுது. இத ஒரு ஏசி அளவுக்கு வளர்க்கறதுக்கு தேவையான மின்சாரமும் ஹார்ட்வேரும் இப்போதைக்கு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. சப்போஸ் ஏஐ வந்தா நம்ம உலகம் எப்படி மாறும்னு தெரியுமா? இதுல ரெண்டு விதமான கணிப்புகள் இருக்கு. முதலாவது நல்ல விஷயங்கள். ஏஐ மருத்துவத்துல மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். இன்க்யூரபிள் நோய்களுக்கு கூட தீர்வு கிடைக்கும். பூமியோட வளங்களை எப்படி திறமையா பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கும். விவசாயம், எரிசக்தி உற்பத்தி எல்லாம் மேம்பட்டு உலகத்துல பஞ்சம், வறுமை இருக்காது. நம்மால யோசிக்க முடியாத பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கூட ஏஎஸ்ஐ செய்யும். புதிய ஆற்றல் மூலங்கள், விண்வெளி பயணத்துல பெரிய முன்னேற்றம் அப்படின்னு நிறைய நடக்கும். கடினமான சலிப்பான வேலைகளை எல்லாம் ஏஐ செய்யும். மனுஷங்களுக்கு படைப்பு திறனுக்கான நேரமும் பொழுதுபோக்கிற்கான நேரமும் அதிகமா கிடைக்கும். அடுத்து மோசமான விஷயங்கள். சில விஞ்ஞானிகள் ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டை மீறி போனா மனித இனத்திற்கு ஆபத்தா முடியும்னு பயப்படுறாங்க. அது மனிதர்களை அச்சுறுத்தலா கருதி அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வேலைகளையும் ஏஐ செய்தா மனிதர்களுக்கு வேலை இல்லாம போகலாம். இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம ஏஎஸ்ஐ ஒரு கட்டத்துக்கு மேல நம்மால கட்டுப்படுத்த முடியாம போகலாம். அது தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டே போகும். சப்போஸ் ஒரு ஏஎஸ்ஐ ஒவ்வொரு மனுஷனையும் முழுசா கண்காணிக்கும் திறன் பெற்றா தனிப்பட்ட சுதந்திரம் முழுசா பறி போகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐங்கிறது கனவா இல்ல நிஜமாங்கிற கொஸ்டினுக்கு இப்போதைக்கு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஎஸ்ஐங்கிறது இன்னும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கனவா
தான் இருக்கு. டெக் சிஇஓக்கள் சொல்ற மாதிரி 2030க்குள்ள ஏஎஸ்ஐ வந்துடும் சொல்றது கொஞ்சம் அதீத நம்பிக்கை. காரணம், மனித மூளையோட அடிப்படை புரிதல், பொது அறிவு, உணர்வு மற்றும் முக்கியமான சிறப்பு பிரச்சனைகள் போன்ற பெரிய சவால்கள் இன்னைக்கும் தீர்க்கப்படவே இல்லை. இப்போதைய ஏஐ மாடல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவை எல்லாமே டேட்டா அடிப்படையிலான பேட்டர்ன் மேட்சிங் கருவிகள் மட்டும்தான். அதுக்கு நிஜமான அறிவாற்றல் கிடையாது. ஆனா ஏஜிஐ, அதாவது மனிதனுக்கு சமமான ஏஐ வருங்காலத்துல வர வாய்ப்பு அதிகம். இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அதற்கான ஆராய்ச்சிகள் மிக வேகமா நடந்துட்டே இருக்கு. இந்த வேகமான முன்னேற்றங்களை நாம கவனமா கையாளணும். ஏஎஸ்ஐ உருவாக்குறதுல இருக்கிற சாத்தியக்கூறுகள் எவ்வளவு பிரகாசமா இருந்தாலும் அதுல இருக்கிற ஆபத்துகளையும் சவால்களையும் புரிச்சுக்கிட்டு அதை தடுக்க இப்போதே நாம திட்டமிடணும். ஏஐ டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய நிச்சயமா மாத்தும். ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். மனித குலத்துக்கு நன்மை செய்யற வகையில இந்த டெக்னாலஜி வளர நாம தான் வழி நடத்தணும். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.